எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வெண்ணிலாவோட மாமா நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல, வெண்ணிலாவும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான விஜய் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இங்கே இருப்பீங்களா, இங்கே யாரும் இருக்கக்கூடாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ப்ளீஸுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுனால தான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு நம்ம காவேரி போயிட்டா அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்க, ஒன்று இங்கே கொண்டுட்டு வந்துட்டு காவேரி வெளியில் போயிட்டால, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காவேரி தினத்தரும் என்கிட்ட எப்போ வெண்ணிலா வீட்டுக்கு அனுப்ப போகிற, அப்போ தான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளே அதுக்கு ரெடியாக இருக்கா. அப்படிங்கிறப்போ ஒன்றே எப்படி நான் இங்கே வச்சுருப்பேன், அதான் நியாயம் கேட்டு போனீங்க இல்லை, மீடியா ப்ரெஸ் அது இதுன்னு அப்படியே போயிட வேண்டியது தானே, எதுக்கு நியாயம் கேட்டு திரும்பவும் இங்கே வர்ற அப்படின்னு. ப்ளீஸ் விஜய் என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ன உடனே விஜயோட பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன வெண்ணிலா இப்போ ஏற்றுக்கோன்னு சொல்கிறீங்க, அதுவும் விஜய்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் உனக்கு திரும்பவுமே உங்கள் வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, வெண்ணிலா எப்படியே விட முடியாது, அவள் ஏற்கனவே தாய் தகப்பனை இழந்து பொண்ணு அப்படிங்கிறதுக்காக விஜயம் இழக்க முடியாது, அவள் ரொம்ப பாவம் அப்படின்னா, பாவம்னு நீ கூட்டிகிட்டு போய் என்னமோ பண்ணிக்கோ, இங்கே பாரு வெண்ணிலா, எனக்கு முதல்ல கூட உன் மேலே கொஞ்சமாவது ஒரு பாசம் அப்படின்னு இருந்துச்சு, உனக்காக நான் நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது, முதல்ல இவரை கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு, இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன தம்பி நானும் பார்த்துட்ருக்கேன், ஓவராக பேசுகிறீங்க, போலீஸ்க்கு நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம், நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா சொல்கிறாங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தானே மேரேஜ் பண்ண விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, கான்ட்ராக்டா, எந்த கான்ட்ராக்டும் எங்களை பிரிக்க முடியாது, நான் இன்னும் என் பொண்டாட்டியை தான் நேசிக்கிறேன், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், நாங்கள் எப்போ புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம், கான்ட்ராக்ட் விஷயம்லாம் எப்போ எங்கள் வாழ்க்கையிலேருந்து பறந்து போயிடுச்சு, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா வெண்ணிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன விஜய் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா எல்லாமே உண்மை தான், தெரிஞ்சுக்கோ, ஏதோ ஒரு மனிதாபிமானத்தினால உன்னை உன் மேலே பாசம் வச்சிருக்கனால உன்னை சரி பண்ணணும், உன்னை தினத்தினும் பார்த்து சரியாயிடுமான்னு டாக்டர் கிட்ட கேட்டு உன் கூடவே இருந்து எல்லாம் பண்ணதுக்கு நல்ல நன்றி கடன் பண்ணிட்ட வெண்ணிலா, இப்போ தானே உன்னோட மூஞ்சி எனக்கு தெரிவிச்சு, உன்னை பார்க்க பிடிக்கல, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இருக்கட்டும் போலீஸில் போய் நான் கேஸ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்ணிலா அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு ஒரு பக்கம் விஜயும் சொல்ல, இப்போ 2 பேரும் வெளியில் கிளம்பும்போது ராகினி ஓடி வராங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோமா அப்படின்னு. ஊருக்கு போகிறீங்களா, நீங்கள் ஊருக்கு போனால் அவ்வளோதான், உங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் விஜயோட சேர்த்தே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராகினி ஏற்றி விடுறாங்க. அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னோடனே, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. நீனே இங்கே தானம்மா இருக்குது அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா வீட்டுக்கு சொல்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இல்லைம்மா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னோடனே, இல்லை மாமா எனக்கு விஜய் வேணும் அப்படின்னா ஊருக்கு போக வேண்டாம், இவங்க சொல்கிற மாதிரி நம்ம இவங்க வீட்டுக்கே போகலாமா அப்படின்னு வெண்ணிலாவும் கேட்க, சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகினியோட பிளான் என்ன அப்படின்னா, வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் இந்த மாதிரி பசுபதி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.